போனதற்கு மாதிரி போடுவாங்க நீங்க இல்ல இல்ல இதுக்கு மேல கொஞ்சம் வெக்கமான சூடு சுரந்து இருந்தது. இப்போ எனக்கு மொத்தமா போச்சு, நான் டோட்டலா சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. யார் அநீதி இழைச்சாலும் தப்பு தான். சென்சார் ஒரு பக்கம் அரசியல் களத்திலிருந்து முதல் குரலாக காங்கிரஸ் கட்சி எவ்வளவு பெரிய விஷயம் அது, ஒரு நல்ல அது பாராட்டுக்குரிய விஷயம் தானே. அப்படி பார்த்தா காங்கிரஸ் கட்சியோடு விஜய் பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிருக்காரு. அதனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு அவர் திரைப்படங்கள் சென்சார் போர்டு அவங்க தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் குற்றச்சாட்டு நம்ம ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். காஷ்மீர் ஃபைல்ஸ் வரும்போது சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம், கேரளா ஸ்டோரி வரும்போது சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்திக்கு நெருக்கமாக இருக்கிறார். அவரே சொல்றாரு அரசியல் சக்தியாக என்னங்க பொழுது நெருக்கமா இருக்கிறார். டெய்லி தலைவர் பக்கத்துல தூங்கி அவர் பக்கத்திலே பல்ல விளக்கிட்டு பேருக்கு காங்கிரஸ்காரர்களுக்கு திமுக தீனி போடுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தான் உங்க முகத்தில் நான் கிழிச்சிட்டு இருக்கிறேன். ஒகரக்கட்டையை பார்த்தாலே தெரியுது நீ பாஜகவுக்கு ஆதரவான ஆள் தான் அப்படின்னு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா விஜய் வந்து சிஎம் ஆயிட்டாரு, அவர் அரணா நிப்பாரு நினைக்கிறீங்களா? தன்னையே பாதுகாத்துக்க தெரியல. அலிமோகன்களுக்கு திமுகனால ஒரு லாபம் இருக்கும். என்ன லாபம் எனக்கு? சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு அலிமல் புகாரி அவர்கள். வணக்கம். காங்கிரஸ் திமுகவோட தான் இருக்கா? இப்போதைய நிலைமை என்னவா இருக்கு நீங்க சொல்லுங்க. திமுகவோட தான் இருக்கு. இப்போதைய நிலைமை அதுவா தான் இருக்கு. ஆனால் நிறைய பேர் மாற்று கருத்துக்கள், குறிப்பாக வந்து பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு கருத்து சொன்னாரு. இப்போ அதற்கு அடுத்தபடியாக மாணிக்கம் தாக்கூர் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது போயிருக்கு. இன்றைக்கு மாணிக்கம் தாக்கூர் ஓப்பனாகவே விஜய்க்கு ஆதரவாக ஜனநாயகன் படத்தினுடைய ரிலீஸ் தேதி தள்ளி போகுது, அதை ஒட்டி அவர் சொல்றாரு ஜனநாயக அமைப்புகள் மிரட்டல் கருவிகளாக பயன்படுத்தப்படுறது அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. எப்படி நம்ம எடுத்துக்கிறது அதை? பிரவீன் சக்கரவர்த்தி பொறுத்த வரைக்கும் கட்சியை அழிப்பதற்குத்தான் அவர் பேசுகிறார் என்று நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, சமீபத்தில் இந்த எம்என்ரேகா இஷ்யூ வந்தது இல்லையா, மகாத்மா காந்தி 100 நாள் அந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அது சம்பந்தமாக அவர் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கு. அது எவ்வளவு ஏழைகளுடைய துயர் துடைக்கக்கூடிய ஒரு திட்டம், அதை வந்து பாஜக நசுக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு அவர் வந்து தன்னுடைய கருத்தை எழுதியிருக்கார். அதை எழுதுகிறப்ப அதில் வந்து இந்த திட்டம் அமல்படுத்தப்படுவது என்பது மீண்டும் வந்து அது ஏழைகளை ஏழையாக்கும், இது நாட்டுக்கு நல்லதல்ல என்கின்ற கோணத்திலே அது எழுதியிருக்கிறார். எழுதி அதை ப்ரொஃபஷனல் காங்கிரஸினுடைய அஃபிஷியல் ஹேண்டிலையும் போடுறார். இதை எப்படி வந்து கட்சிக்கு எதிராக, இப்போ கூட்டணி நிலைப்பாடு என்பது ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி நிலைப்பாட்டை தெளிவான முறையில் தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் தலைமை அறிவித்ததற்கு பின்னால் அதை நம்ம செஞ்சுட்டு போயிருக்கோம் எதுவாக இருந்தாலும். அதற்கு முன்னால் வந்து குட்டையை குழப்புவது என்பது மேல்மட்டத்தோடு அப்படியே சும்மா உட்கார்ந்துட்டு அரசியல் பண்ணுறவர்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். களத்தில் பத்திரிகையாளர்களை சந்திப்பவர்களுக்கு, அதற்கு பதில் சொல்பவர்களுக்கு நான் சொல்கிறது வந்து தொடர்ந்து செய்யணும். பீகாரில் தோல்வி விட்டுட்டீங்களா, தொடர்ந்து அந்த தோல்விக்கு பின்னால் நாங்கள் உறுதியாக தலைவர் ராகுல் காந்திக்கு பின்னால் நிற்கிறோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து நிற்கணும். தேர்தல் நேரத்தில் உங்கள்கிட்ட வந்து மைக்கு நிற்ற அளவுக்கு நீங்கள் எதையாவது ஒரு சர்ச்சையை பண்ணிவிட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பெரிய வீரதீர சாகசம்லாம் கிடையாது. நீங்கள் தொடர்ந்து கட்சியை வந்து டிஃபெண்ட் பண்ணணும். காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சி தொண்டர்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்றாருல. இல்லை, நான் இப்போ இன்னொன்று கூட சொல்லுவேன்னா, தொண்டர்கள் விரும்புவதை பேசுபவர்களுக்கு பேர் தலைவர்கள் அல்ல, எது கட்சிக்கு நல்லதோ அது தொண்டர்களுக்கு புரிய வைப்பவர்களுக்கு பேர் தான் தலைவர். நீ தயவு செஞ்சு இதை அகைன் கூட நான் சொல்கிறேன். தொண்டர்கள் 100 விஷயத்தை விரும்புவாங்க, அது உண்மையாக போயாங்கிறது அப்புறம் வச்சுக்கலாம். உண்மையிலே தொண்டர்கள் விரும்புகிறாங்களான்றது அது கிடையாது. தொண்டர்கள் வந்து எது தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக்குமோ அதை தொண்டர்கள் விரும்புவார்கள், அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. இது தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக்குமோ, நான் ஒரு தொண்டனா நான் அதைத்தான் விரும்புகிறேன், இதுதான் பிரதமர் ஆக்கும். இதுதான் என்னுடைய தலைவரை பிரதமர் என்று ஊர் அறிவிப்பதற்கு முன்பாக முதலில் அறிவித்தது. இதுதான் அறிவிச்சது, இந்த கூட்டணி தான் அறிவிச்சது. இது ஒன்று. அப்போ 2 விஷயத்தை நான் சொல்ல வரேன். கட்சிக்கு எதிராக கட்சியின் ஒரு அடிப்படை திட்டம், அதை எதிர்த்து இந்தியாவே கொந்தளித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த திட்டத்தையே குறை கூறக்கூடிய வகையில் ஆங்கில பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதக்கூடிய நபர் எப்படி கட்சிக்கு நல்லது பண்ணுவார்? ஜீராம் ஜி மாஸ்க்ஸ் எக்கானமிக் ஃபெயிலியர் அப்படின்னு போட்டு, இன் 2011 to 12
roughly 100 million rural Indians sought work under the Mahatma Gandhi National Rural Employment Guarantee Act அப்படின்னு போட்டுட்டு which increased to 130 million last year. Expenditure on MGNREGA has increased 2.5 times in the last decade. Contrary to belief, contrary to belief, this expansion of the scheme is not something to be proud of. Success of MGNREGA implies a failure of India's economy. And this failure now has disguised with a new tongue twister of a name, Viksit Bharat Guarantee for Rozgar and Ajivika Mission Gramin, VBG Ramji. என்ன சொல்ல வரீங்க இதில்? இப்போ நான் என்னன்னா, இதை நம்ம சொல்கிறப்ப இந்த விஷயங்களை வந்து பேச முடியுமான்னா, நீங்கள் வந்து தேசிய அளவில் ஒரு முக்கியத்துவத்தை பெற்றுக்கொண்டு களத்திலே மண்ணிலே கட்சியை வளர்க்க வேண்டும், கட்சியின் மீது நலன் கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அணுக முடியாத தூரத்தில், இது நினைச்சாலும் இந்த குற்றத்தை வந்து திருத்த முடியாத இடத்துல வச்சுக்கிட்டு கட்சிக்கு நீங்க தெளிவா துரோகம் செய்றீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே நம்மளால எப்படி பேசாம இருக்க முடியும்? அப்ப என்ன இது? இப்ப நான் இதை வந்து இது இன்னொரு மாதிரி நீங்க இன்டர்பிரேட் பண்ணலாம். அதாவது ஊரக வேலை வாய்ப்பை பெறக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பது என்பது நன்மை இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாரு. இதை நம்பி வர்றவங்களுடைய இதை வந்து காங்கிரஸ் கட்சி நாடு தழுவிய அளவுல இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்கிற. அப்படி நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா அது கரெக்டா சொல்றாரோங்கிற மாதிரி வரும். ஆனா இப்ப பிரச்சனை வந்து ஏழை மக்களுக்கு தரப்பட்ட ஒரு திட்டத்தை, நல்ல ஒரு திட்டத்தை, அந்த திட்டத்தின் மூலமாக பல பேர் பயன்பெற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதை பெயரை மாற்றுவதன் மூலமாக, அந்த திட்டத்தினுடைய செயல்பாடுகளை குறைப்பதன் மூலமாக அந்த மக்களுக்கு அநீதி இழைக்க பார்க்கிறது அப்படிங்கிற குரலை நம்ம எழுப்பிக்கிட்டு இருக்கிற நேரத்துல எப்படி பாருங்க, ஏற்கனவே இந்த எம்என்ரேகா வந்து ஒரு ஃபெயிலியர் தான். ஏன் ஃபெயிலியர்னா அது அதிகரிக்கிறது என்பது மக்களுக்கு நல்லதில்லை தான். அதை போய் பேரை மாற்றி வச்சிருக்கீங்கன்னு ஆரம்பிக்கிறார். இத ப்ரொஃபஷனல் காங்கிரஸினுடைய அஃபிஷியல் ஃபேஸ்புக் ஹேண்டலையும் போடுறாரு. இப்போ இந்த மாதிரியான ஆட்கள், இப்போ நீங்க கேட்டீங்க ஜனநாயகன் ரிலீஸ்க்கு, இது வந்து ரொம்ப தெளிவாக ஒன்னொன்னையும் பகுப்பாய்வு பண்ணணும். இதுதான் காங்கிரஸ். என்னுடைய எதிரியாக இருக்கட்டும், என்னை ஏற்றவனாக இருக்கட்டும், ஏற்காதவனாக இருக்கட்டும், என்னோடு உடன்பாடு உள்ளவனாக இருக்கட்டும், உடன்பாடு இல்லாதவனாக இருக்கட்டும், நேற்று வரைக்கும் என் தம்பி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உனக்கு வரலங்கிறதுக்காக, உன் கூட வரல அல்லது வந்து உனக்கு போட்டியா வந்துட்டாருங்கிறதுக்காக அந்த பகவான் கேசரி படம் மாதிரி நான் பார்த்துட்டேன், இது இனிமே அந்த படத்துல பார்க்கறதுக்கு என்ன இருக்குன்னு நீ கலாய்க்கிற ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் உனக்கு கேட்டா, இது வந்து வன்மம். கேட்டா நான் எல்லாருக்கும் நன்மையா நடப்பேன், எனக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிக்காதவங்க நான் இருப்பேன் அப்படின்ற பேசிக்க வேண்டியது, இது வன்மம். அந்த மாதிரி வன்மமல்லாத தலைவர்களை பெற்றிருக்கிறோம்னு நீங்க பெருமை தானே படணும். யார் அநீதி இழைச்சாலும் தப்பு தான். சென்சார் ஒரு பக்கம் அரசியல் களத்திலிருந்து முதல் குரலாக காங்கிரஸ் கட்சி எவ்வளவு பெரிய விஷயம் அது, ஒரு நல்ல அது பாராட்டுக்குரிய விஷயம் தானே. அப்படி பார்த்தா இப்ப நான் சொல்றேன், இப்ப என்கிட்ட கேக்குறீங்க இதை எப்படி பாக்குறீங்க, நான் என்ன சொல்லுவேன்? ஆமாங்க, ஒன்றிய அரசு வந்து இப்படி செயல்படுவது என்பது தவறு தான். யார் செயல்பட்டாலும் தப்பு தானே. ஒரு இப்போ அழுத்தத்தை தந்தா தப்பு தானே. இப்ப எனக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறது அப்பாற்பட்டது. கூட்டணி வந்து விஜயோட வைக்காது என்பதில் நான் உறுதியா இருக்கிறேன். அது வேற. கட்சிக்கு தலைவருக்கு ஒரு லாய்க்கு போடுவாராங்கிறது வேற. நான் எனக்கு நீங்க என்கிட்ட வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாதத்துக்கு கேட்கறேன், உங்களுக்கு அஜித் பிடிக்குமா விஜய் பிடிக்குமா கேட்டா நான் விஜய் தான் சொல்லுவேன். அது எங்க? சினிமால எப்பவும் சொல்லியிருக்கிறேன். தம்பி கூட கோச்சுக்குவாரு, என்ன உங்களுக்கு அஜித் பிடிக்குமா விஜய் பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா நான் விஜய் தான் சொல்லுவேன். ஏன்னா இயற்கையா ஒருத்தர் ஒரு சாய்ஸ் இருக்கும். அப்ப அதுக்கு அது சினிமால இப்போ அதான் சொல்றேன். அப்போ ஒரு விஜய் படத்தை வந்து வர விடாம ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாள் நான் கூட தான் இருக்கலாம் ஒரு வாதத்திற்கு. அது வந்து அவருடைய தொழிலை செய்வதில் எந்த பாதிப்பையும் வந்து அரசியல் காரணம் காட்டி செஞ்சிடக்கூடாது. இல்ல அவர் வந்து அரசியல் பேசுறாரு, அது வந்தா தானே தெரியும், நீங்க ட்ரெய்லர் பத்தி முடிவு பண்ணிடுவீங்களா அப்படிங்கறதுலாம் அடுத்த கட்டம். சிபிஐ போல இன்றைக்கு தணிக்கை வாரியத்தையும் இப்படி பயன்படுத்துறாங்கன்னு சொல்றப்போ ஒரு சந்தேகம் வருது. காங்கிரஸ் கட்சியோடு விஜய் பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிருக்காரு, அதனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு அவர் படம் கேரளா ஸ்டோரி திரைப்படம் வருது. சிபிஎஃப்சியுடைய சர்டிபிகேஷனுக்கு பிறகுதான் வருது. சென்சார் போர்டு சென்சார் போர்டு சர்டிஃபிகேஷனுக்கு பிறகு தான் வருது. அதுக்கு சென்சார் போர்டு வந்து சர்டிஃபிகேஷன் கொடுத்ததே தப்பு. ஏன்னா ஃபிக்ஷனல் ஸ்டோரின்னு போடணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இவன் வந்து அன்கவரிங் த ட்ரூத் தட் வாஸ் கெப்ட் ஹிடன்ங்கிறான். அன்றைக்கும் இதே காங்கிரஸ் அந்த சிபிஎஃப்சிக்கு எதிராக குரல் கொடுத்துச்சே, அப்போ மட்டும் என்ன பிரச்சனை? அப்படி கிடையாது. திரைப்படங்கள் சென்சார் போர்டு அவங்க தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள்ங்கிற குற்றச்சாட்டு நம்ம ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். காஷ்மீர் ஃபைல்ஸ் வரும்போது சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம், கேரளா ஸ்டோரி வரும்போதும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம், இன்னைக்கு துரந்தர் வரும்போதும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம்.
இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள் எடுத்துட்டு அதை அவங்களே குளோரிஃபை பண்ணி மொக்க படமா இருக்கும், ஆனா அவங்களே அதை குளோரிஃபை பண்ணி அதை பெருசா காட்டிட்டு பண்றதுங்கிறது தொடர்ந்து நடந்தது. அதை எதிர்த்து தொடர்ந்து காங்கிரஸ் களமாடுகிறது. அது அப்படித்தான் தலைவர் மாணிக் தாகூர் அவர்களும் வந்து அந்த குரலாகத்தான் அதை ஒலிக்கிறார். அது சரியாத்தான் சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நீங்க அரசியல் ரீதியாக தொடர்புபடுத்தக்கூடாது. அரசியல் ரீதியாக தொடர்புபடுத்தி அதனால நாங்க விஜயோட கூட்டணி போறோம்னு சொல்ல போறாரா? முதல் குரலை வந்தா நல்லது தானே. காங்கிரஸ் கட்சியில நிறைய குரல்கள் இருக்கு. குறிப்பாக வந்து திமுக ஆதரவாக இன்றைக்கு காலையில கூட வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய அபிஷியல் ஹேண்ட், தமிழ்நாடு அபிஷியல் ஹேண்ட்ல வந்து எடப்பாடியினுடைய கனவு பலிக்காது அப்படின்னு ட்வீட் போடுறாங்க. அப்போ ஒரு பக்கம் இப்படி ஒன்று நடக்குது. பிரவீன் சக்கரவர்த்தி இன்னொரு பக்கம் பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அது டோன்ட் பைட் த ஹேண்ட்ஸ் விச் ஃபீட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அதாவது திமுகவிடம் பயன்பெறக்கூடிய ஆட்கள் காங்கிரஸ்ல இருக்காங்க, அது லாபமா இருக்கலாம், இல்ல ஒரு அவங்க மேல கேஸ் பிரவீன் இருக்கலாம். சக்கரவர்த்தி கதையை உங்களுக்கு சொல்லிட்டேன். என்னை பொறுத்தவரை கட்சிக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்கிறார். கட்சியின் தலைமைக்கு அடங்காமல் துடித்து கொண்டிருக்கிறார். கட்சியில ஒரு மாநில தலைமை இருக்குது. மாநில தலைமை தெளிவா நேற்று வரைக்கும் சொல்லுது. எங்களுடைய இன்சார்ஜ் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் திமுகவை தவிர வேறு யாரோடும் பேச்சுவார்த்தை கூட நடத்தவில்லை அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இந்த கூட்டணியில் ஸ்டேட்டஸ் கோவின் படி பார்க்கும் பொழுதும் திமுக கூட்டணியோட தான் நிலைக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாரு. நிலைக்கணும், நிலைப்போம் அப்படின்னும் போது எதையாவது ஒன்று பேசணும்னா ஓப்பனா தைரியமா பேசணும். நீ யாராக இருந்தாலும் இதுதான் என்னுடைய கருத்து அப்படின்னு ஓப்பனா, உதாரணத்துக்கு அந்த வகையில் இப்போ வேலுச்சாமி பேசுறான்னு ஓப்பனா பேசிட்டு போறாரு. நல்லதோ கெட்டதோ, அவர் எந்த முக்கிய பொறுப்புகளில் இல்லை அப்படின்னாலும் ஒரு சீனியரா இருக்கிறாரு, பேசிட்டு போனா தானே தெளிவா தெரியும் நீ என்ன சொல்ல வர்றேன்னு. அப்ப அதுக்கு நம்ம என்ன கவுண்டர் இருக்கோ அதை கொடுப்போம். அவர் சொல்ல வருது என்னன்னா, தீனி போடுறாங்க சில பேருக்கு, காங்கிரஸ்காரர்களுக்கு திமுக தீனி போடுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தான் உங்க முகத்தில நான் கிழிச்சிட்டு இருக்கிறேன். யாருக்கு யார் தீனி போட்டுட்டு இருக்கான்னு தெரியுது இல்ல. நீ இவ்வளவு பெரிய திட்டத்தையே கேவலப்படுத்தி ஒரு ஆர்டிக்கலா எழுதுவ அப்படின்னா, மறைமுகமா அந்த திட்டத்தையே சாடுவ அப்படின்னா, மறைமுகமா பாஜகவுக்கு துணை போவ அப்படின்னா, செயல் திட்டம் உன்னுடைய முகரக்கட்டையை பார்த்தாலே தெரியுது நீ பாஜகவுக்கு ஆதரவான ஆள் தான் அப்படின்னு தெளிவாகவே தெரியுது. உன்னுடைய செயல்பாடு, உன்னுடைய பாடி லாங்குவேஜ், உன்னுடைய ஆட்டிடியூடு, நீ சொல்ற விதம், இது எல்லாத்தையும் பார்த்தாலே தெரியுது நீ பாஜகவுக்கான ஆள் தான். இப்ப திரும்ப பொதுத்தளத்தில் அதுதான் சொல்றேன். ஒரு நம்முடைய இது இவரை மட்டும் நான் இப்ப நீங்க பேசுறது சரியா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். பொதுத்தளத்தில் நீ கட்சியை பலகீனப்படுத்தக்கூடிய, நான் தெளிவா சொல்றேன், என்ன நிலைப்பாட்டோ அதை மாநில தலைமையோ தேசிய தலைமையோ அல்லது முக்கிய தலைவர்களோ அறிவிக்கட்டும், தெளிவா எக்ஸ்பிளிசிட்டா அறிவிக்கட்டும். அதற்கு பிறகு பேசுவது என்பது வேறு. அதுக்கு முன்னால நீங்க பண்றது என்பது, நான் என்ன தெரியுமா சொல்றேன், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்படி பலகீனப்படுத்திக்கிட்டே வரீங்க. நாளைக்கு விஜயோடய ஒரு கூட்டணி போனாலும் ஒன்னும் ஒரு உப்பு சப்பு இல்லாத பிரயோஜனம் இல்லாம போகும். நாளைக்கு திமுகவோடய இந்த கூட்டணி தொடர்ந்தாலும் உப்பு சப்பு இல்லாம தொடரும். ஏன்னா ஒரு மாதிரியா அப்படியும் வேவரிங்க பண்ணி ஒரு உறுதிப்பாடு இல்லாத நிலைக்கு, இந்த நிலைக்கு தள்ளக்கூடியவர்களை தான் நான் வந்து குறை சொல்றேன். இது திரும்ப அதுதான் சொல்றேன். இது என்ன இப்ப ஸ்டேட்டஸ் கோவா, இது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, அப்பதான் நமக்கு அழகு. மாத்தி சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன டிசைட் பண்ணுவோம். அப்போ ஒரு ஸ்பெகுலேஷனுக்குள்ள ஒரு கட்சியை தள்ளுவது நீங்க பாக்குறீங்க. நம்முடைய ஒரு கெட்ட கட்சி, கெட்ட உதாரணம், வேற வழியில சொல்லித்தான் ஆகணும். எஸ் நோன்னு முடிவெடுத்து போயிட்டே இருக்கானே இல்லை பிஜேபி நம்ம கிட்ட, நமக்கு எதிரா. அப்ப அவன் என்ன பண்றான், இவ்வளோ வாய்சவடால் மன்னர், புல்தடிக்கு பயில்வான் அண்ணாமலை, ஆச்சா பூச்சா எடப்பாடி தற்கூரி நாங்கள் தனியாக தான் வரோம் அப்படி இப்படின்னு பயங்கர பில்டப்லாம் கொடுத்தாப்புல. கட்சி முடிவெடுத்துச்சு இது இயற்கையான கூட்டணி, நேச்சுரல் ஆலி அப்படிங்கிறாப்புல. அண்ணன் எடப்பாடியை முதல்வர் ஆக்குவதுதான் ஒரு பாஜக தொண்டருடைய கட்சி கேட்டுப்படுறது. அது என்ன, அப்ப நம்ம தலைமை சொல்லட்டும், ஒரு முடிவு எடுக்கட்டும். நீங்க ஏன் ஸ்பெகுலேஷன் கிள்ளி போடுறீங்க? அது நமக்கே அழகில்லை, நம்மை பலகீனப்படுத்தும் நான் நினைக்கிறேன். நம்ம இன்னொரு மன்றத்திலே வந்து அவமானப்படுத்தும் நான் நினைக்கிறேன். இது சம்பந்தமான விவாதங்கள் பொதுத்தளத்தில் வைக்கப்படக்கூடாது என்று விரும்புறேன். நீங்க ஏன் பொதுத்தளத்தில் பேசுறீங்கன்ற ஒரு கேள்வி நீங்க எனக்கு எதிர்கேள்வியா வச்சீங்கன்னா, வைத்தவர்கள் எதிராக தான் சாடி திமுக ஒரு நெருக்கடி உருவாக்கணும், நம்மளுடைய பலத்தை காமிக்கணும், நமக்கு ஒரு இல்ல கிடையாது. இது தவறான செய்தி. அப்படி அந்த அளவுக்கு இந்த மண்ணை ஆண்ட வரலாறு மொத்தத்துக்கே 3 கட்சி தான் இருக்கு, திமுக, அதிமுக, காங்கிரஸ். நாங்க அவ்வளவு மட்டமா இறங்கி போன அவசியம் இல்லை. எங்களுடைய தலைவர் அப்படிப்பட்ட தலைவர் கிடையாது. நீங்க எங்களுடைய ட்ராக் ஹிஸ்டரி பாக்குறீங்கல்ல, எஸ்னா எஸ், நோனா நோன்னு முகத்துக்கு நேரா பேசக்கூடிய தலைவர் தான் எங்களுடைய தலைவர். நீங்க என்கிட்ட கை குலுக்கும் போது நிமிந்து நின்று கை குலுக்குறீங்க, அவர்கிட்ட கை குலுக்குனா வளைஞ்சு நின்று கை கொடுக்குறீங்கிறது அவர் முகத்துக்கு நேராவே சொல்ற தலைவர் தான் எங்களுடைய தலைவர். அப்படிப்பட்ட தலைவரை பெற்றிருக்கிற நாங்க எதுக்கு இந்த மாதிரி தேர்ட் ரேட்டட் வேலைலாம் பார்க்கணும்? இது அதைத்தான் சொல்றேன். அப்படி திருப்பக்கூடாது. அல்லது நம்முடைய கட்சியை அந்த மாதிரி திருப்பி பலகீனப்படுத்த நினைப்பவர்களுடைய விமர்சனத்திற்கு உள்ளாக்கக்கூடியதுக்கு தீனி போடுறது யாரு? இந்த தீனியை யார் போட்டுக்கிட்டு இருக்கா? இப்ப நான் அவர்களை விமர்சிக்கிறேன், அது தவறுங்கிறேன்.
கட்சி வலுப்பெற வேண்டும். புறவாசல் வழியாக வந்து எதையாவது ஒன்று செய்து விடலாம் என்று பாஜகவின் குரலாக ஒலிக்கக்கூடாது. நியாயமா பார்த்தா இப்போ எம்என் ரேகாவை விமர்சிச்சு பேசுறது என்னது? அது அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அவன் அதை பேர் இந்த திட்டம் ஃபெயிலியரு, இதுல பயன்படக்கூடிய மக்கள் ஃபெயிலியரு அப்படின்னா அதை பேரை மாத்திரானே. அவன் எதுக்கு மாத்திரான்? அப்ப அதுல இருக்கக்கூடிய நல்லது அடையணும் தானே அவன் மாத்திரான். இப்போ பார்க்கக்கூடிய பார்வையாளருக்கு ஒரு கேள்வி வரும்ல, அலீம் அவர்களுக்கு திமுகனால ஒரு லாபம் இருக்கும், ஆனால் இப்போ பிரவீன் சக்கரவர்த்திக்கு அப்படி ஒரு லாபம் இல்ல, ஒரு பயன் இல்லை, அதனால எதிர்க்கிறாங்க. என்ன லாபங்க எனக்கு? பிரவீன் சக்கரவர்த்திக்கு என்ன பலன்னு நாம அப்ப என்ன பேசுறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் இல்லையா? அவங்களுக்கும் எனக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். பிரவீன் சக்கரவர்த்திக்கு என்ன நலன்னு என்ன கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது, சரியா? ஆனால் அவங்களுக்குலாம் வந்து சீட்டு கிடைக்கிறதா பேசப்பட்டது, கிடைக்காம போச்சுன்றதும் வந்து யூகம் தான். டேரக்டாக எனக்கு தெரியாது, நான் அதெல்லாம் பேச விரும்பல. எனக்கு என்ன கிடைச்சது? என்ன எனக்கு எதுவும் வாரியம் எதுவும் கொடுத்தாங்களா? இல்லை என்ன எதுவும் உறுப்பினர் ஆக்கினாங்களா? இதை நான் பேசுனதுக்கு தான் அவர் கட் பண்ணி வேற மாதிரி திருப்பி போட்டாங்க ஒரு சேனலில். நான் தான் சொல்கிறேன், நான் திரும்பவும் தான் சொல்லுவேன். உறுதியான கடவுள் நம்பிக்கை உள்ளவன் தான். கடவுள் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், ஒரு துரும்பு நயா பேச நன்மை கூட நான் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் இது தப்பா திரிச்சிடக்கூடாது. இந்த மண்ணுக்கு நன்மை இருக்கிறது என்பதற்காக ஆதரிக்கிறேன், இந்த தேசத்துக்கு நன்மை இருக்கிறது என்பதற்காக ஆதரிக்கிறேன். தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக்குவதற்கான வழித்தடத்தில் இது நமக்கு ரொம்ப உத்வேகமாக இருக்கும் என்பதனால் ஆதரிக்கிறேன். பாஜகவை அடக்கி உடக்கி அவருடைய திமிரை முடக்குவதில் முன்னணி முதல்வராக நம்முடைய முதல்வர் செயல்படுகிறார் என்பதனால் ஆதரிக்கிறேன். இதை தவிர்த்து நீங்க சொல்லுங்க, உங்களுடைய ஸ்பெகுலேஷன்ஸ் ஏதாவது இருக்குங்களா? அதை கூட அடிச்சு விடுங்க. என்ன நன்மையை இது வரைக்கும் அபிஷியலா நான் யாரையும் அணுகியதில்லை, யாரும் என்னை அணுகியதில்லை அபிஷியலா. எதற்காகவும் இதுதான் இறைவன் மீது ஆணையிட்டு உண்மை. நான் அபிஷியலா யாரையும் பேசிக்கிறது ஜாலியா பேசுவோம், யாராவது நம்மகிட்ட பேசுவாங்க, அதெல்லாம் வேற. அபிஷியலா யாரும் என்னையும் அணுகியதில்லை, எந்த காரியத்திற்கும் நானும் யாரையும் அணுகியதில்லை. அப்படின்னா நான் என்ன ரொம்ப தூய்மையா வச்சுதான் இந்த கருத்தை சொல்றேன். எனக்கு என்ன கிடைக்கட்டும், கட்சியில இருந்தா பதவிகள் இது வரணும், வந்து நம்ம சமூகத்துக்கு நல்லது செய்யணும், இந்த மக்களுக்கு மண்ணுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுக்குதான் கட்சியில பயணிக்கிறோம். இன்னைய தேதிக்கு நல்லதா போச்சு, இன்னைய தேதிக்கு அதான் நல்லதா போச்சுங்கிற. இன்னைய தேதிக்கு அப்படி எதுவுமே எனக்கு என்னை அணுகியதோ நான் யாரை அணுகியதோ இதுவல்லாமல் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறோம், நமக்கு வந்து ஒரு விவகாரத்துக்கு வேணும், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தொடர்புகள்ல இருந்து இதை பயன்படுத்திக் கொள்ளணும், இதை செய்யணும் அப்படின்னு நான் யாரையும் அணுகி எந்த நன்மையும் நான் பெறல. அப்போ இதுக்கு இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற அந்த இடத்துல பாருங்க நான் எவ்வளவு உறுதியா நிக்கிறேன்னு. ஏன்னா எங்க தலைமை சொல்லுது அதை. அதிகாரத்தில் பங்குன்றதை சொல்லிட்டோம், வால் இஸ் இன் தேர் கோர்ட் அப்படின்னு எங்களுடைய இன்சார்ஜ் கிரீஷ் சோடங்கர் சொல்றாரு. எங்களுடைய தலைவர் செல்வ பெருந்தகை சொல்றாரு, யாருங்க வேணாம்னு சொல்லுவா, அதைத்தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க, நாங்க அதுல நிக்கிறோம். தலைமை சொல்லுது, நான் அதை சொல்றேன். இதை யார் எதிர்த்தாலும் சொல்லுவேன், திமுக எதிர்த்தாலும் சொல்லுவேன். உங்க கட்சிக்கு தரக்கூடாதுன்னு நிலைப்பாடு இருக்கும்போது கேட்கணுங்க, எங்க கட்சி நிலைப்பாடு இருக்குன்னு நம்ம உறுதியா சொல்லுவோமா இல்லையா? அப்ப யார் இது தெளிவா இருக்கிறது? அப்ப இந்த தெளிவு எனக்கு இருக்க வேண்டும், எங்கள் தொண்டர்கள் எல்லோருக்கும் இருக்க வேண்டும், இதை ஆதரிக்கக்கூடிய எல்லோருக்கும் இருக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் இன்னொன்னு என்ன கேட்கறேன்னா, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறோம். நானும் பிராங்கா சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறோம். தேசிய அளவில் பெரும் நெருக்கடிகளை பல்வேறு மாநிலங்களிலும் நம்ம வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டு அளவில் நம்மோடு இணைந்து கொண்டு இந்த சக்தி, இந்த திராவிட சக்தி வந்து நம்மோடு இணைந்து கொண்டு, காங்கிரஸோடு இணைந்து கொண்டு இந்த பாஜகவை எதிர்க்கிறது. அதனால் வரக்கூடிய பின்விளைவுகளை ஃபர்ஸ்ட் யாருக்கு வரும்? தேசிய அளவில் எதிர்க்கிற நமக்கு தான் வரும். இந்த ஆட்சியும் இந்த அரசும் தான் அதற்கு அரணாக நிற்கிறது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா விஜய் வந்து சிஎம் ஆயிட்டாரு, அவர் அரணா நிப்பாரு நினைக்கிறீங்களா? தன்னையே பாதுகாத்துக்க தெரியல. தன்னையே பாதுகாக்க தெரியல. அந்த 42 உயிருக்கான விஷயத்த சொல்றேன். ரியாக்ட் பண்ண ஒரு அஜித் எனக்கு பிடிக்காது, நடிகரா பிடிக்காது மீனிங் அந்த அளவுக்கு ஐ டோன்ட் அட்மையர் ஹிம். பிடிக்காதுன்னா ஐ டோன்ட் அட்மையர். இவர் அட்மையர் பண்ற அளவுக்கு, விஜய் அட்மையர் பண்ற அளவுக்கு அவருடைய ஆக்டிங் எனக்கு இவர் ஒரு விஜய் தான் பிடிக்கும் ஆக்டிங்ல. ஆனா அஜித் வராரு, மக்கள் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருந்தால் உடனே சொல்றாரு, சைலண்ட் ஆகுங்கிறார், இந்த பப்ளிக் பிளேஸ் இப்படிலாம் பண்ணாதுங்கிறார். இந்த அடிப்படை கூட இவருக்கு தெரியல. இவர் எப்படி ஒரு தலைமைக்கு தகுதியாக இருப்பார்? நான் கேட்கிற கேள்வியில் நியாயம் இருக்கா இல்லையா? இவர் வந்து ஸ்டேட்டை ஆண்டு டிஃபெண்ட் பண்ணி இன்னைக்கு இல்லைங்கிற, மேபி 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு தெரியல. இப்ப நான் பாப்பாத்தி தான், நான் கரசேவைக்கு ஆள் அனுப்புவேன் என்று சொன்ன ஜெயலலிதா தான் மோடியா லேடியான்னாங்க. மதவாத சக்தி ஒருபோதும் வந்து மண்ணில் காலை மிதிக்க விட மாட்டேன் அப்படின்னாங்க. இன்னொரு இடத்த சொல்லி அப்புறம் மாறினாங்க, முன்னொரு காலத்தில் ஒரு தப்பு செஞ்சேன், அந்த தப்பை நான் இனிமேல் செய்ய மாட்டேன், அது பாஜக வச்சு கூட்டணினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வச்சாங்கன்றது வேற விஷயம். அப்படிலாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு லீடர்ஷிப்புக்கு. இன்னைக்கு இப்போ 3 மாசம் எலெக்ஷன் வரப்போகுது, இந்த 3 மாசத்துல விஜய் மாறிடுவாருங்களா? தலைவரா தன்னை தற்காத்துக் கொள்ள தெரியல, ஒரு கூட்டத்தை நடத்த தெரியல. சிபிஐ என்பது தன் கொள்கைக்கு நிலைப்பாட்டுக்கு எதிரானது அப்படிங்கிறாரு. ஆனா அதே சிபிஐ வாங்குறப்ப வந்து வாய் மூடிட்டு அமைதியா இருக்கிறாரு, அதை எதிர்க்கல. இந்த சிபிஐ கொண்டு போனது கூட என்னை சுதந்திரமாக செயல்பட விடக்கூடாது என்பதற்காக தான் சிபிஐ கிட்ட போச்சுன்னா அதை எதிர்த்து பேசினாரா? இல்ல.
கரூருடைய சம்பவத்திற்கு பிறகு, கரூருக்கு முன்னால் பாசிச பாஜக என்று பேசிய விஜய் கரூருடைய சம்பவத்திற்கு பிறகு ஒரு முறை கூட பேசவில்லை. 2 முக்கியமான நிகழ்வுல பங்கேற்று பாஜக களத்திலேயே இல்லையே, அப்படிதானே அவர் சொல்றாரு. களத்திலே இல்லாத யாருங்க திமுக எதிர்த்துட்டு இருக்குது? திருப்பரங்குன்றத்துல யாருங்க இருக்கிற களத்துல? சர்வசிக்ஷா அபியான் நிதியை நிறுத்தி வச்சிருக்கும் போது யாருங்க களத்துல நிக்கிறா? இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இதெல்லாம் யாருக்கு நடந்துகிட்டு இருக்கு? யார் நடத்திட்டு இருக்கிறா? நீட்டுக்கு எதிராக நம்ம மாணவர்கள் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா? அதுக்கு எதிராக யாருங்க நிக்கிறா? நமக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி நிதி பகிர்வு தராம இருக்கிறதுல யாருங்க நிக்கிறா? பட்ஜெட்லயே நம்ம பேரை சொல்லாம நமக்கு ஒதுக்கி வைக்காம யாருங்க நிக்கிறா? மெட்ரோ ரயில் திட்டம் நம்மை விட குறுகலான, நம்ம விட சாத்தியப்படுத்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு தரக்கூடிய மெட்ரோ வந்து மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் தரக்கூடாதுன்னு சொல்லும்போது அதுல யாருங்க நிக்கிறா? களத்துல இல்லையா? அப்போ இதான் மக்கள் பாக்குறாங்க இந்த கேள்வி எல்லாம். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இவர் லீடரா மாறுவாரா என்னுடைய விமர்சனம் நியாயமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதுக்காக சொல்றேன். நாளைக்கு இவர் என்னன்னு தெரியாது. இன்னைக்கு இவரை நம்பிக்கிட்டுலாம் போனா, நான் ஒரே நேரத்தில், நான் கால்குலேட்டிவா சொல்றேன், ஒரே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் எதிர்த்து எவன் எதிர்த்தாலும் மீண்டும் திமுக ஆட்சி தான். மார்க் மை வேர்ட்ஸ். எத்தனை பேர் எதிர்த்தாலும் திமுக ஆட்சி தான் மீண்டும். அப்ப திமுக ஆட்சிக்கு வந்து அங்கேயும் எதிர்த்துக்கிட்டு இங்கேயும் எதிர்த்துக்கிட்டு என்ன அரசியல் பண்ணி செய்ய முடியும்? நான் அடுத்த கட்டத்தை நோக்கி சொல்றேன். அதுக்காக யார் எதிர்த்தாலும் களத்தில் நிற்போம், தலைவர் ராகுல் காந்தி பின்னால் நிற்கிறோம், அது வேற. ஒரு கால்குலேட்டிவ் பாலிடிக்ஸ் வர்றேன்னா அதான ஒரு ஆர்குமெண்ட்ஸுக்கு கரெக்டா இருக்கும். அப்ப எல்லா வகையிலும் நம்முடைய கொள்கை அளவிலும் ஒத்து செல்லக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்திக்கு நெருக்கமாக இருக்கிறார். அவரே சொல்றாரு அரசியல் சக்தியாக. என்னங்க பொழுது நீங்க நெருக்கமா இருக்கிறார். டெய்லி தலைவர் பக்கத்துல தூங்கி அவர் பக்கத்திலே பல்ல விளக்கிட்டு அவர் பக்கத்திலே குளிச்சுட்டு அவளை தலை தொட்டிட்டு வராரா? எல்லாரும் பெரிய மேல்மட்டத்தை தெரிஞ்சிருக்க மாதிரி அவரே தெரிஞ்சிருக்க. என்ன டெய்லி இப்படி நான் ட்வீட் போட்டுறவா, இல்ல நான் அமிச்சிட்டு இப்படி ஒன்று போட போறேன்னு கேட்டு போட்டுட்டு இருக்கிறாரா? இல்ல அப்படித்தான் அவ்வளவு நெருக்கமா இருக்கிறவர் தான் இப்படி எழுதினாரா? கேட்கறேன். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரா தலைவர் ராகுல் காந்தி? ஏன் அதுக்கு எதிர்ப்பு நிறைய பேர் கேட்பாங்க. கட்சியை வந்து பலகீனப்படுத்துங்கிற நோக்கத்துல கேள்வி கேட்கறவங்க கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்த ராகுல் காந்தி ஏன் நடவடிக்கை எடுக்கல? இதை கூட தான் பார்த்துருப்பாரு. அப்ப இதை கூட பார்த்துட்டு நடவடிக்கை எடுக்க முட்டாரா? 100 பேர் கிடக்குறாங்க. அதை இருந்தாலும் ஒரு ஆளு எவனோ போவான், எழுதுவான், ஏதாவது எழுதிட்டு இருப்பான். இதுக்கெல்லாம பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. கட்சியில தலைவர் செல்வப்பெருந்தகை கவனத்துக்கு வர்றது, அது நடவடிக்கை எடுப்பதற்காக அனுப்பி வைக்கிறாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அவருக்கே மரியாதை. யாருக்கு? பிரவீன் சக்கரவர்த்தி ரேஞ்சு அவ்வளவுதான். பிரச்சனை என்ன? தேர்தல் நெருக்க நேரம் அப்படிங்கிறதுனால இவர் பேசுவதெல்லாம் பேசு பொருளாவது. எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, உடனே நடவடிக்கை எடுக்கல, இது பலகீனப்படுத்துதா இல்லையா கட்சியை? அப்படி ஒரு தேசிய கட்சியில் எடுக்க மாட்டார்கள். அதுதான் நான் எங்கள் தலைமையை நான் டிஃபெண்ட் பண்றேன். ஏன்னா அப்படி நீங்க பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி நடவடிக்கை எடுக்க முடியுமா? அப்படி பார்த்தா தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அண்ணாமலைக்கு நடந்த பிரச்சனை வந்து ஓப்பனா பிரஸ் மீட்ல வந்துச்சு, அப்படி நடவடிக்கை எடுக்க முடியுமா? அப்படிலாம் ஒரு தேசிய கட்சியில எடுத்தவங்க நடவடிக்கை எடுக்க முடியாது. நேற்று இரவு எடப்பாடி அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி, தெளிவா போடுங்க, நான் முகத்தை மறைச்சிட்டு போல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? நீங்க எப்படி எடுத்துக்கிறதுனா, இதுக்கு முன்னால கொஞ்சம் வெக்கமான சூடு சொரணை இருந்தது, இப்போ எனக்கு மொத்தமா போச்சு, நான் டோட்டலா சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. போன வாட்டி போகும்போது தெரிஞ்சு இது வந்து ஒரு தப்பான தவறுதலா போட்டோம். இப்போ வந்து நீங்க சரியா போடுங்க, நான் தெளிவா தானே மூஞ்சி தான் அந்த தவறுதலா போட்டாங்க. நீங்க பண்ணதைத்தான் போட்டாங்க, அதான் உண்மை. நீங்க பண்ணதைத்தான் போட்டாங்க. இப்போ வந்து போன வாட்டி நான் பயத்துல முகத்தான் மூடிட்டு போனேன், இப்போ மொத்தத்தையும் எதுவுமே இல்லாம போறேன். கொச்ச நச்சம் மிச்ச நச்சம் இருந்ததெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ கூச்ச நச்சம் இல்லாம நான் போய்கிட்டு இருக்கிறேன். இப்படி வந்து என்னை நிலைநிறுத்தி கொள்வதற்காக எல்லாரையும் நீக்கி, என்னை பதவிக்கு ஏத்தன சசிகலாவை நீக்கி, எனக்கு கூட நின்ன டிடிவி தினகரனை நீக்கி, போனா போது இருந்த ஓபிஎஸ் நீக்கி, கடைசியா செங்கோட்டையனை நீக்கி, எல்லாரையும் நீக்கி, எனக்கு வந்து என்னன்னா நான் பொதுச் செயலாளராக இருக்கணும் அப்படின்ற ஒரு சுயநலத்துக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். அதை நான் இப்போ ஓப்பனாவே செய்ய வந்துட்டேன், இனிமே நீங்க ஓப்பனாவே போடுங்கிறார். அப்படிதான் அதை புரிஞ்சுக்க வேண்டியது. இன்னொரு பக்கம் அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டாங்க, அவங்க சீட் ஷேரிங் வரைக்கும் போயிட்டாங்க. ஆனால் இங்க திமுக கூட்டணியில, இந்தியா கூட்டணியில ஒரு நகர்வே இல்லையே அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. முதல்ல நான் சொல்றேன், அத்தைக்கு மீசம் முளைக்கிட்டோம், நடக்காத விஷயம் சீட் ஷேரிங் பண்ணி இப்ப என்ன இவன் ஆட்சி? ஏங்க இது ஆட்சியை பிடிக்கும் கூட்டணிங்க, இது ஆண்டு கொண்டிருக்கும் கூட்டணி, ஆட்சியை பிடிக்கும் கூட்டணி, மக்களுடைய மக்கள் மன்றத்தில் மனதில் நிலைத்து நிற்கும் கூட்டணி, ஆக்கப்பூர்வமான கூட்டணி. திராவிட மாடல் 2.0 என்பது ஒவ்வொரு மக்களும், இந்த பெண் அன்னைக்கு எப்படி நாங்கள் இந்த திட்டத்தில் படித்து இன்னைக்கு பாஸ் ஆகணும்னு சொல்லி அந்த பெண் சொன்னதெல்லாம் அப்படியே கல் நெஞ்சக்காரன் கூட கருகி போயிடுவான், உருகி போயிடுவான். அந்த லேப்டாப் விளங்கும் நிகழ்ச்சியில் பேசினாங்க பாருங்க, அது அப்புறம் நான் முதல்வன் திட்டம், மக்கள் எப்படி பயன்பெற்று வராங்க இப்படி. ஆனால் அந்த லேப்டாப்ல வந்து வால்பேப்பரை நாங்கள் விஜய் தான் வைப்போம்னு சில பேர் சொல்றாங்கல்ல. அவங்க விருப்பம், அது அவங்க விருப்பம். மக்களுக்கு சேவை செய்யுது, அதுதான் வந்து ஒரு ஆட்சியுடைய கடமை. அதை அந்த ஆட்சி செய்யுது. நான் ரசிகராக தான் இருப்பேன்,
இன்னொரு ஒரு பழமொழி ஒன்று இருக்கு. இப்போ அது நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லக்கூடாது, ஆனாலும் சொல்றேன். ஒருத்தன் மலம் கழித்து கொண்டு இருந்தானா, அவன் வந்து மலம் கழித்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானா, ஏன்டா மலம் கழிச்சுட்டே சாப்பிட்றது நாகரிகம் இல்லைன்னு சொல்லி கொடுத்தாங்களாம். உனக்கு என்ன, ஏன் நான் அதில் தொட்டு கூட திம்பேன், ஒன்றும் பண்ண முடியாது. அதில் தொட்டு கூட சாப்பிட்றேன்னு நினைக்கிறது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. உன்னுக்கு நீ கல்வி பயிலணும், சினிமாவா பார்க்கணும், கல்வி பயிலணும், முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கு தான் லேப்டாப் கொடுக்குது. அந்த லேப்டாப்லேயே நான் வந்து ஒரு நடிகருடைய படத்தை ஒட்டி வச்சுக்கிட்டு நான் அவருக்கு ரசிகர். ஏன்னா அஃப்கோர்ஸ் அவர் தலைவராக இது வரைக்கும் எதுவும் பண்ணலை. ஏன்னா அதுக்கு வந்து அதிகாரத்துக்கு வரணும், நிறைய பண்ணணும். அதுக்காக இப்போ அவங்க வந்து அவரை குளோரிஃபை பண்ணலை, அவரை வந்து அவங்க இது பண்ணலை, அவரை குளோரிஃபை பண்ணி அவரை தலைமையாக ஏற்கலை. இப்போ ஏற்றுக்கிறது எதுக்காக? அவங்களுடைய ரசிகரா? அப்போ நான் இல்லை படிப்புக்காக தரப்பட்ட திமுக அரசு கல்விக்காக தந்த லேப்டாப்னு நான் விஜயத்தான் ஒட்டுவேன்னா, நீ நக்கியே சாப்பிட்டாலும் நாங்கள் அதை பற்றி இனிமேல் கவலைப்பட போகிறதில்லைன்னு தான் சொல்லணும். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. நேரத்துக்கு மிக்க நன்றி.